கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்காக ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். தேவன் பூமியிலே மனுக்குலத்தை உண்டாக்கி, பூமி ஏற்கனவே இருந்தது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. வேதம் பொய்யுரையாத ஒரு பரிசுத்த வேதாகமம், இதில் எந்த ஒரு பொய்க்கு இடமே கிடையாது. பூமி இருந்தது, ஏற்கனவே இருந்தது. அது எத்தனை ஆயிரம் ஆண்டுகளோ, 20,000 ஆண்டு 30,000 ஆண்டு, எத்தனை ஆண்டு வேணால் யார் வேணால் என்ன சொல்லட்டும், பூமி இருந்தது, மாற்றமே இல்லை. ஆனால் பூமியானது எப்படி இருந்ததாம்? ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்ததாம். அந்த பூமியை தான் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஒழுங்குபடுத்தி மனிதனை இதில் உண்டாக்கும்படியாக ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? எல்லாவற்றையும் நிரப்புனர். இன்றைக்கி இருக்கிற எல்லா இயற்கையில் இருக்கிற எல்லா காரியங்களும் மனிதனுக்கு அவ்வளோ உதவியாக இருக்கிற காரியம். மரம், செடி, கொடி, மற்ற இயற்கை சூழ்நிலைகள், அருவி, ஆறு, எல்லாமே எனது மனிதனுக்கு தேவையானது. இதை நிரப்புனது நோக்கமே எனது மனிதனுக்கு தேவை என்று தான் அவர் நிரப்புனார். இவ்வளவு செய்த ஆண்டவர் இந்த மனு குலத்தையும் உண்டாக்கி கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறார். இதில் எப்படியோ மனிதர்கள் தங்களுடைய இருதயத்தின் எண்ணங்களின்படி வாழ்ந்து போனாலும், ஒரு சில மனிதருடைய இருதயங்கள் ஒன்று சேர்ந்தது ஒரு காரியத்தை செய்ய. அது என்னவென்றால், தேவனை தொழுது கொள்ள. தேவன் யாரென்று தெரியாத, உருவமே இல்லாத ஏதோ ஒரு நாட்களில் கூட நமக்கு தேவன் பிள்ளையை கொடுக்கிறார். நமக்கும் ஒரு சந்ததி வேண்டும் என்று இப்படி கொடுக்கிற தேவனை நாம் ஏன் தொழுது கொள்ளக்கூடாது என்று ஒருவனுக்கு ஒரு பிள்ளை பிறந்த பிறகு அந்த குடும்பம், அந்த சொந்த பந்தங்கள் எல்லாரும் சேர்ந்து என்னாகுதான்? தேவனை தொழுது கொண்டதாம். முதல்ல தேவனை தொழுது கொண்டார்கள் என்கிற இடம், ஆரம்பிக்கிற இடமே ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் இந்த 26ஆம் வசனத்துல தான் இருக்குது. தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அப்போ தொழுது கொள்ள ஆரம்பித்ததுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் என்ன ஆகுது? தொழுது கொள்ளுதல் நடக்குது. தேவனை தொழுது கொள்வது எவ்வளவு பெரிய மேன்மை. இன்னைக்கு தொழுது கொள்ளுகிறீர்களா இல்லையாங்கதான் ஒரு பெரிய கேள்வி. சர்ச்சைக்கு போகிறவங்க தான் இருக்காங்க. இன்னைக்கு நான் தேவனை தொழுது கொண்டேன்னு சொல்லுகிறவங்க உண்டா? தொழுது கொண்டேன் என்பது அதற்குரிய பணிவு, அதற்குரிய ஒரு கீழ்ப்படிதல். காலையிலே எழுந்து ஆயத்தமாவது, இரவுலே ஆயத்தமாக இருப்பது. என்றைக்குமே தேவனை தொழுது கொள்கிறோம் அப்படி என்றால் நாம் முதல் நாளே என்ன ஆயிடணும்? சாயங்காலத்துக்கு மேலே மறுநாள் வருவதற்கான காரியத்துக்கு ஆயத்தமாக வேண்டும். அன்றைய நாட்களில் ஆராய்த்தவர்கள் ஏதாவது ஒரு வெளியூர் பிரயாணம் பண்ணுகிறார்கள் என்றால் சாயங்காலத்துக்குள்ளே, முதல் நாள் சாயங்காலத்துக்குள்ளே வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஏன்னா மறுநாள் ஆலயம் செல்லணும்னு. இன்னைக்கு சபையிலே பெர்மிஷன் கேட்குற அளவுக்குலாம் வந்துட்டாங்க. இன்னைக்கு ஒரு நாள் எங்களால் வர முடியாது, அடுத்த வாரம் சேர்ந்து வரோம் அப்படின்னு. தொழுது கொள்ளுதலே என்னன்னு தெரியலை. அதனால தான் நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை, நிறையா தோல்விகள். எல்லாத்துக்கும் காரணம் தேவனை தொழுது கொள்ள தெரியவில்லை. தேவனை தொழுது கொள்ளணுங்க. தொழுது கொண்டால்தான் நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். அப்போ எப்படி தேவனை தொழுது கொள்ளுவது? நாங்களும் தேவனை வேண்டுகிறோம், சபைக்கு வருகிறோம், சர்ச்சைக்கு வரோம், இன்னைக்கு ஆராதனை அட்டன் பண்ணிட்டோம்லாம் சொல்கிறோமே. ஆனாலும் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விரக்தி, ஒரு நிம்மதி இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் நாங்கள் தொழுது கொள்ளாமல் இருப்பது தானா? அப்படி என்றால் நாம் எப்படி தொழுது கொள்ளலாம்? அதில் முதலாவதாக பார்த்தால் ஆபிரகாமை நாம் சிந்திக்கலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 7-8ஆம் வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். 8ஆம் வசனம். அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ஆபிரகாம் செய்த ஒரு செயல். ஆபிரகாம் தேவன் யாரென்று தெரியாமல் இருந்த நாட்களில் தேவனுடைய குரல் ஆபிரகாமுக்கு கேட்கிறது. பிரத்யட்சமாய் ஒரு குரல் கேட்டு பேசுகிறது. நீ புறப்பட்டு உன் இனத்தையும் உன் தேசத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் காட்டும் தேசத்துக்கு போ, வா என்று அழைக்கிறது. தேசம் இன்னதென்று தெரியாத வேளையிலும் தன் மனைவி, தன் குடும்பத்தை ஆயத்தப்படுத்தி, தன்னுடைய வேலைக்காரர்கள் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி, தேவன் சொல்லிவிட்டார் நாம் கிளம்ப வேண்டும் என்று அவர் கிளம்பி வந்த உடனே தேவன் தரிசனமாகி, இந்த இடத்தில் நீ தங்கியிரு கொஞ்ச காலம், அதுக்கடுத்து நான் உன்னை அழைத்து கொண்டு போவேன் என்று சொல்கிறார். ஒரு இடத்தில் தங்குகிறார். அந்த இடத்துல தேவன் தங்க சொன்ன உடனே இங்க தங்க சொல்லிட்டார்னு அவர் சுயமா இருக்கவில்லை. ஒரு பலிபீடத்தை கட்டி தேவனை தொழுது கொண்டார். தேவன் முதலாவது மனிதனுக்கு, தேவனை தொழுது கொள்கிற மனிதனுக்கு தேவன் முதலாவது கொடுப்பது என்னவென்றால் கட்டளை. வாக்குத்தத்தம் அல்ல, ஆசீர்வாதம் அல்ல, கட்டளையை கொடுக்கிறார். அந்த கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவர்களாகத்தான் தேவனை தொழுது கொள்ள முடியும்.
மற்றபடி தேவனை தொழுது கொண்டேன், நான் இன்னைக்கு சர்ச்சைக்கு வந்தேன், ஆராதனைக்கு வந்தேன் என்று சொல்வதெல்லாம் விருதா. நீங்க எந்த கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கீங்க? பரிசுத்த வேதாகமம் ஆதி ஆகமத்தில் இருந்து வெளிப்படுத்தின விசேஷ வரைக்கும் கட்டளைகளை நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறது. எந்த கட்டளையின்படி நீங்கள் வாழுகிறீங்க, எந்த கட்டளையின்படி உங்களுடைய குடும்பத்தை நடத்துகிறீங்க, எந்த கட்டளையின்படி உங்க மனதை நீங்க காத்து கொண்டீங்க, அது இருக்கும் போதுதான் நீங்கள் தேவனை தொழுது கொள்வதே நிஜம். மற்றபடி நீங்க பண்ணுகிற ஒரு ஆராதனை எல்லாமே ஒரு மாய்மாலமான ஒரு காரியம், அது ஆராதனை அல்ல. தேவனை தொழுது கொள்கிறவர்கள் முதலாவது அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியும். ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். தேவன் சொன்ன ஒரு இடத்துக்கு வந்தோன்னா, தேவன் இங்கே நில்லுப்பா, இங்கே தங்கிக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே அங்கே தங்க சொல்லிட்டாரு. தன் மனைவி தன் குடும்பத்தோடு அவர் சந்தோஷமா இருக்கலாம். ஆனால் முதல் காரியம் என்ன பண்ணுகிறாரு? ஒரு பலிபீடத்தை கட்டினார். பலிபீடத்தை கட்டினார்னா இன்னைக்கு என்ன பண்ணலாம்? நம்ம அப்படியே இருக்கிற இடமெல்லாம் போய் அங்கேயும் ஒரு பலிபீடத்தை கட்டிடலாமா? நம்ம அந்த அர்த்தத்தில் சொல்லலை. இருதயத்தை சிறப்படுத்தினார். ஒரு முழங்கால், அந்த முழங்கால் தான் இன்னைக்கு இருக்கிற பலிபீடம். முழங்காலை போட்டு, கர்த்தாவே நீர் சொன்னபடி வந்திருக்கிறேன்னா உமக்கு ஸ்தோத்திரம், நீ நடத்தி கொண்டு வந்தீர் என்கிற நன்றியை செலுத்துறோம். அந்த நன்றி செலுத்தும் போது தேவன் நடத்தி வந்த பாதைகளை நினைத்து நன்றி செலுத்துகிறோமே, அதற்கு பெயர் தான் தொழுது கொள்ளுதல். ஆபிரகாமை தேவன் அழைத்ததுல இருந்து இவர் இந்த தேசம்தான் சொந்தம் சொல்லி இருந்துட்டாரா? இல்லவே இல்லை. தேவன் எது வரைக்கும் கொண்டு போய்கிட்டு இருந்தாரோ அது வரைக்கும் போய்கிட்டே இருந்தார். அதற்கடுத்து சந்ததியை கொடுத்து ஈசாக்க நடக்க பண்ணாரு, யாக்கோப நடக்க பண்ணாரு, யோசேப்ப எகிப்துல வச்சு போசித்தாரு. யோசேப்பின் வழியாய் எகிப்துல என்ன பண்ணாரு? இஸ்ரவேலின் குடும்பங்களை போசிச்சாரு, பஞ்சத்துல அடிபடாதபடி. இவ்வளவு தூரம் தேவன் இந்த பூமியிலே நடத்தி கொண்டே வந்தார். பூமி முழுவதும் நடந்தாலும் ஆபிரகாமுக்கு இந்த பூமி என்னதில்ல? சொந்தம் அல்ல. எது சொந்தம்? பரம கானானே சொந்தம். அந்த பரிசுத்த ராஜ்யமே சொந்தம் என்பதை ஆண்டவர் இங்கு சுட்டி காட்டுகிறார். நாமும் எங்கெங்கேயோ வாழ்ந்திருப்போம், எங்கெங்கேயோ இருந்திருப்போம், எங்கேயோ வீடை கட்டியிருப்போம், தங்க ஆரம்பிச்சிருப்போம், என்னென்னமோ நடக்கும். ஆனால் நமக்கு இந்த பூமி சொந்தம் அல்ல. நாம் அதுவரையும் தேவனை தொழுது கொள்ள வேண்டும். பரலோக ராஜ்யம் அடையும் வரையும் தொழுது கொள்வதற்கு முதலாவது காரியம் அவருடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? கீழ்ப்படிந்து எந்தெந்த இடத்துக்கு சென்றோம், அங்கு ஒரு முழங்கால் படிட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினோமா? ஆண்டவரே, நீர் என்னை இவ்வளவு தூரம் வர வைத்தீர், உமக்கு நன்றி. இன்னமும் இந்த இடத்தில் என்னை வைத்து ஒரு பிரச்சனை இல்லாதபடி நீர் காத்துக்கொள்ளும், உம்முடைய நாமம் என் வழியாய் மகிமைப்படணும் என்று ஒப்பு கொடுத்தோமா? அது தொழுது கொள்ளுதல். இந்த தொழுது கொள்ளுதலே இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட கிடையாது. ஊருக்கு போகும்போது சொல்லிட்டு போவாங்க, ஊருக்கு போன பிறகு சொல்ல மாட்டாங்க. ஊர்லேருந்து கிளம்பும் போது 10 ஜெபம் பண்ணுவாங்க, போனால் ஒரு ஜெபம் பண்ண மாட்டாங்க, ஒரு நன்றி கூட செலுத்த மாட்டாங்க. ஏனென்றால் தொழுது கொள்வதனாலே என்னன்னு தெரியல. அதனால தான் அவங்க வாழ்க்கையும் அப்படி இருக்குது. தேவனை தொழுது கொள்ளணுங்க. தேவனை முதல்ல தொழுது கொள்ள ஆரம்பித்தவர்கள் அந்த ஒழுக்கத்தோடு தொழுது கொள்ள ஆரம்பித்தார். அவருடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்பது தான் தொழுது கொள்ளுதலாகவே இருந்துச்சு. அதேபடி ஆண்டவர் எவ்வளோதான் உயர்த்தினாலும் என்னதான் ஆசீர்வதிச்சாலும் நம்ம எந்த இடத்திலிருந்து கொண்டு வந்தார் என்கிறதை நினைச்சு, நாம் ஒன்றுமில்லாதவர்கள் தான், அங்கிருந்து தான் தேவன் நம்மளை அழைத்தார் என்று அந்த ஒன்றுமில்லாத இடத்தில் நம்மளை அழைத்து கொண்டு வந்த தேவன், அந்த பேசினாரே அவர் தான் தேவன் என்று தொழுது கொண்டார்களாம். தான் வாழ்க்கையில உயர்வு வந்துருச்சு, பணம் வந்துருச்சு, அந்தஸ்து வந்துருச்சுன்னு தொழுது கொண்டவர்களும் கிடையாது. இதற்கு எடுத்துக்காட்டாக வேதத்தில் பார்ப்போமானால் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வைத்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். யாக்கோபு தொழுது கொண்டது எதுல? அவர் எப்படி புறப்பட்டார்? அவருடைய வாழ்க்கை எதுல ஆரம்பிச்சது? வெறும் கோலும் கையுமாக தன் தாய் தகப்பனை விட்டு தன்னுடைய மாமனார் வீட்டுக்கு நடந்து சென்றவர். அதுதான் அவருடைய வாழ்க்கை. அவர் இறுதி வரைக்கும் விடாது என்னது? கோல். அவருக்கு சொத்து பெருகுச்சு, சம்பத்தம் பெருகுச்சு, எல்லாம் பெருகுச்சு. பஞ்ச காலத்தில் தேவன் இந்த பஞ்சத்தில் இவர்கள் அடிபடாதபடிக்கு யாக்கோபுடைய புத்தராக யோசேப்பை முன்னமே அனுப்பி எகிப்தில் பெரிய அதிபதியாக வச்சிட்டாரு. இவங்க பஞ்சம் பிழைக்க எகிப்துக்கு போகலை. தன்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கணுங்கிற எண்ணத்தில் யோசேப்பு அழைக்கிறவராக இருந்தார். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்தானத்தில் அழைக்கப்பட்டாலும் யாக்கோபு முடிவில் தொழுது கொண்டது என்னது? இந்த கோலும் கையுமாக பிழைக்க சென்றவன் தான் இந்த யாக்கோபு. யோசேப்பே, உன் புத்திரர்களையும் நான் ஆசீர்வதிச்சிட்டேன், ஆனாலும் நான் எதை தொழுது கொள்கிறவன்? இந்த கோலும் கையுமா புறப்பட வந்தவன் தான் இவ்வளவு தூரம் கொண்டு வந்து உன் சந்ததியும் காண வச்சிருக்கிறாரு.
இந்த பஞ்சத்திலையும் நம்மளை உயிரோட காக்கும்படியா ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. இது ஆண்டவர் கொடுத்தது. நீயும் அந்த ஆண்டவருக்கு கட்டளை கீழ்ப்படி, நீ உன்னுடைய பிள்ளைகளும் ஆண்டுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியணும். நானும் இதோ கீழ்ப்படுகிறேன் பார் என்று என்னாகிறாரு. யாக்கோபுடைய அடையாளம் வெறும் கோல் தான், வெறும் கை தான். இந்த பூமியில நான் சம்பாதிச்சது எதுவுமே என்னுடைய திறமை அல்ல, தேவன் தந்தது. இது நிரந்தரமும் அல்ல, ஆனால் என்னை வெறும் கோலும் கைமா புறப்பட செய்த தேவன் நிரந்தரமானவர் என்று அந்த கோலின் நுனியிலே சாய்ந்து கொண்டு தொழுது கொண்டான். அந்த கோலை தெய்வமா நினைக்கல, இதுதான் என் வாழ்க்கை ஆண்டவரே, இப்படித்தான் புறப்பட்டேன். இன்னைக்கு யாக்கோபுக்குன்னு குமாரர் கொடுத்து, குமாரத்தைகள் கொடுத்து, பிள்ளைகளை கொடுத்து வச்சிருக்கிறது எல்லாம் நீர் தான். ஆனால் இது எதுவும் என்னுடைய சொந்தம் அல்ல, என்னை இப்படி புறப்பட செய்த தேவனாகிய நீரே சொந்தம் என்று சாய்ந்து தொழுது கொண்டாராம். நீங்கள் எப்படி தொழுது கொள்கிறீங்க? இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பிரச்சனை. நான் பெரிய ஆளு, நான் பணத்தில் உள்ளவன், நான் அந்தஸ்து உள்ளவன், அது உள்ளவங்க, இது உள்ளவங்க. ஏன்? நம்முடைய அடிப்படை எங்க ஆரம்பித்தது நமக்கு தெரியுமா? அந்த தன்மையோடு தேவனை தொழுது கொள்ள நாம் வருகிறோமா? நீ பெரியாளு, நாம் பெரியாளு, சண்டை சச்சரவு. ஏன்? தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் இந்த காலத்திலே இல்லைங்க. அதனாலதான் எத்தனையோ கர்த்தருடைய வசனத்தை சொல்றவங்க வாழ்க்கை கூட நல்லா இல்லை. தேவனை தொழுது கொள்ளணுங்க. அந்த தாழ்மை அவசியம். எங்கிருந்து தொடங்கணும்? இன்னைக்கு எங்க வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறாரு, இன்னமும் நம்மளை எங்க கொண்டு போய் சேர்க்க அவர் சித்தமா வச்சிருக்கிறாரு. அவ்வளவு தூரத்துக்கு அழைக்கப்பட்ட நாம் வேற எதையாவது தொழுது கொள்ளலாமா? இல்லை. பொண்ணோ பொருளோ பணமோ ஆஸ்தியோ நான் என்ற அகத்தையோ ஒரு நாளும் தொழுது கொள்ள போவதில்லை. என் வெறுமையிலும் என்னை சந்தித்த என் தேவனே போதுமானவர் என்று தொழுது கொள்ள கத்துக்கோங்க. ஆபிரகாமை பார்க்கிறோம், யாக்கோபை பார்க்கிறோம், இப்படியாக தொழுது கொண்டார். இன்னும் யோசேப்பை பார்த்தாலும் எப்படி தொழுது கொண்டார்? அவர் தொழுது கொண்டார் என்று எழுதப்படவில்லை, ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்கிறார்னு தெரியும். 22ஆம் வசனத்தை வாசிங்க. கட்டளை கொடுத்தான். கட்டளை தான் தொழுது கொள்ளுதல். கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவர்கள் தான் கர்த்தரை தொழுது கொள்ள முடியும். இந்த வாரத்தில் நீங்கள் எவ்வளவோ பைபிள் படிச்சிருக்கலாம், இந்த சபையிலையும் பிரசங்கம் வந்திருக்கலாம். எவ்வளவு கீழ்ப்படிஞ்சிட்டீங்க? கீழ்ப்படிஞ்சவர்கள் தொழுது கொள்ளுவது தான் தொழுது கொள்ளுதல். எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் வந்திருக்கேன்னு நினைச்சு தொழுது கொள்ளுதலே அல்ல. இதுல தேவன் எந்த ஒரு அற்புதத்தையும் செய்ய முடியாது. அவர் அற்புதத்தை செய்யணுமானால் நாமும் எவ்வளவு கீழ்ப்படிந்தோம், எவ்வளவு கீழ்ப்படிய முடியலன்னு அழுதுகிட்டு இருக்கிறோம். ஐயோ, இது ஒரு பெரிய தொழுது கொள்ளுதுங்க. ஆண்டவர் இவர்கள் மீது இரக்கமா இருப்பார். இவ்வளவு வாசிச்சேன், இவ்வளவு இருந்தேன், இவ்வளவு கீழ்ப்படிஞ்சேன், இதுக்கு மேல முடியலையேன்னு அழுகிறியா? பாவியாக என் மேலும் கிருபையா இருக்கணும் என்று கெஞ்சுகிறியா? இதோ உன் மீது தான் நான் இரக்கம் வச்சிருக்கேன்னு சொல்லி இறங்கி வருகிற தேவன். நம்முடைய தொழுது கொள்ளுதல் தேவன் இறங்கி வரும்படியா இருக்கணும். ஏதோ நம்ம திருப்தி ஆயிட்டு போறது ஆராதனை அல்ல, தேவன் திருப்தி ஆவதே ஆராதனை. தேவனை திருப்தி ஆக்குவதே ஆராதனை. தேவன் எதிலே திருப்தி ஆவார்? உண்மையுள்ள இருதயத்திலே திருப்தி ஆவார். இவ்வளவு கொடுத்தும் நான் வாழ முடியாத பாவியா இருக்கேன், கட்டாயம் கர்த்தர் திருப்தி ஆவார், வாழ வைப்பார். யோசேப்பையும் பார்க்கிறோம். அவனுடைய அந்திய காலத்துல என்ன பண்ணிட்டாரு? நிச்சயமாய் தேவன் நம்ம எகிப்தை விட்டு புறப்படுவார். இவர் சொல்லி 400 வருஷம் கழிச்சு இது நடக்குது. எகிப்துல பெரிய பேர் யோசேப்பு இருக்குது. பேருக்கு ஆசைப்பட்டாரா? நிச்சயமா தேவன் இந்த எகிப்தை விட்டு நம்மளை வெளியில கொண்டு போவார். அப்பொழுது என் எலும்புகளையும் எடுத்து கொண்டு போங்கள். எலும்புகள் என்பது போது வேதாகமத்தில் நிறைய இடத்துல பார்க்குற ஒரு சூழ்நிலை என்ன குறிக்குதுன்னா, நம்பிக்கை. யோசேப்பினுடைய நம்பிக்கை நான் எகிப்திலே அதிபதியா இருந்தேன் என்பது இல்லை. என் தேவன் என் குடும்பம் பஞ்சத்திலே சாகாதபடிக்கு பிழைத்திருக்க தேவன் கட்டளையிட்டார். இந்த பூமி நமக்கு சொந்தம் அல்ல, தேவன் காட்டுகிற இடமே நம்முடைய சொந்தம். ஆகவே நம்பிக்கையை இதன் மீது வைக்கவில்லை என்கிற உறுதியை அங்கே அறிவிக்கிறார். என் எலும்புகளை எடுத்துக்கொண்டு சென்று விடுங்கள். நான் தேவனை தொழுது கொள்ளுகிற மனிதன், எதற்கும் அடிமையாகிற மனிதன் அல்ல. உயர்ந்த போஸ்டிங்களையோ பதவியையோ உட்கார்ந்து அனுபவிக்கணும் என்கிற தன்மை எனக்கு கிடையாது. எனக்கு கொடுத்த வேலையை நான் செய்து முடித்தேன். இந்த பூமியை விட்டு நிச்சயமாக நாம் கிளம்புவோம் என்கிற நம்பிக்கையை குறிக்குது. இப்படி எல்லாம் இருக்கணும் தேவனை தொழுது கொள்கிறவர்கள். எனக்கு வீடு கொடுத்தாரு, வாஸ்தி கொடுத்தாரு, காரு கொடுத்தாரு, பணம் கொடுத்தாருன்னு இன்னைக்கு தேவனை தொழுது கொள்கிறோம்னு நினைக்காங்க. இதுல ஒண்ணு குறைஞ்சா ஏன் தேவன் குறைச்சான்னு சொல்லி தொழுது கொள்வதை விட்டுருதாங்க. இது கிடையாதுங்க தேவனை தொழுது கொள்ளுதல். பொண்ணும் பொருளும் வீடு ஆஸ்தியும் கூட வருவது போறதே இல்லை. எதுவும் குறைஞ்சதுனால தேவன் இந்த பூமியில நம்மளை வாழ வைக்காம போறதும் இல்லை.
என்ன இருந்தாலும் உண்ண உணவு, உடுத்த உடையும், இருக்க இருப்பிடமும் கொடுத்து, தேவன் நம்மோடு இருக்கிறாருங்கிற அந்த பயபக்தியும் மற்றவர்களுக்கு கொடுத்து, உங்களை குறித்தான பயமும் அச்சத்தையும் அவர் உங்களுக்கு கொடுத்து, உங்களை இந்த பூமியில சிறந்த மனிதராய் உருவாக்கி ஆக்காமல் தேவன் உங்களை எடுத்துக்கொள்ள போறதும் இல்லை. அப்படிப்பட்ட தொழுது கொள்ளுதல் நமக்கு வேணும். உயர்வோ தாழ்வோ எது வந்தாலும் நீங்க எங்க கூட தான் இருக்கிறீங்க. நான் உங்களுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறபடினால் நீர் என்னை கைவிடுகிற தேவனே இல்லை, எந்த நிலைமையில என்னை நடத்துவீர் என்கிறது தான் தொழுது கொள்வதிலே நன்மையான ஒரு தொழுது கொள்ளுது. ஆகவே அப்படிப்பட்ட தொழுது கொள்வதற்கு வாங்க, உங்க வாழ்க்கையில குறைவுக்கு இடமே இருக்காது. இப்படிலாம் தொழுது கொள்ளுங்க. சரி, இப்படி தொழுது கொண்டால் கிடைக்கிற நன்மை என்ன? ரோமர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பனராயிருக்கிறார். தேவனை தொழுது கொள்கிற யாரையும் தேவன் எந்த ஒரு வகையை சார்ந்தவர்கள் என்று எதையுமே அவர் பார்ப்பது அல்ல. எந்த நாட்டை சேர்ந்தவர்கள், எந்த காரியத்தை சேர்ந்தவர்கள் அவர் பார்ப்பதே இல்லை. யாராக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவாகிய தேவனை தொழுது கொள்கிறவர்களை அவர் நன்றாக கவனித்து பார்க்கிறார். அவர்களுக்கு உதவி செய்யும் ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறார். கிருபையை அளிப்பார், இரக்கத்தை அளிப்பார், தயவை அளிப்பார், உயர்த்துவார். இந்த பூமியில இவர்கள் அடைய முடியாத சில செல்வ காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் அவருடைய கண்களுக்கு காட்டி உயர்த்தி வைப்பார், எல்லாம் செய்வார். தேவனை தொழுது கொள்கிறவர்களுக்கு அவர் ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறார். சிறு பிள்ளை பெரியாள் எந்த வித்தியாசமும் அவர் பார்க்கறதில்ல. சிறு பிள்ளை ஆனாலும் தேவனுக்கு பயந்து உண்மையா கர்த்தரை வேண்டுகிறாங்களா, அவர்களுக்கு அவர் ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறார். தொழுது கொள்ளுங்கள்ங்க, கர்த்தரை தொழுது கொள்ளுங்க. ஏதோ ஒன்றில் நீங்கள் குறைவாக இருக்கீங்கன்னா நினச்சிக்கோங்க, தொழுது கொள்ளுதல் ஏதோ சரியில்லை, நான் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் தந்த வாழ்க்கை போதும், நான் உண்மையாக தொழுது கொள்கிறேன், இனி என் வாழ்க்கையை உயர்த்துவான்னு நினச்சி பாருங்க, நிச்சயமாக அவர் உங்களுக்கு ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறார். கர்த்தரை உண்மையாய் தொழுது கொண்ட வாழ்க்கையெல்லாம் பாருங்க, இந்த பூமியில் எல்லாவித இக்கட்டுக்கும் நீங்கள் சுகமாக வாழ்கிறாங்க. எப்பேற்பட்ட இக்கட்டு வந்தாலும் அவர்கள் அணுகாதபடி கர்த்தர் காப்பாற்றிட்டார். இக்கட்டுகளே வந்தாலும் அதில் அவர்களுக்கு என்ன நடந்தாலும் அவர்களுக்கு பரிசுத்தாவியானவர் அவர்களை சந்தோஷப்படுத்தி நடத்துகிறதையும் பார்த்துருக்கீங்க. அவ்வளோ பெரிய ஐஸ்வர்ய சம்பனரை தொழுது கொள்ளுங்கள். தொழுது கொள்ளும் போது கர்த்தர் உங்களையும் என்ன பண்ணுவார், ஐஸ்வர்ய சம்பனராய் நிறுத்துவார். கொஞ்சம் பணம் இருந்தாலும் போதுமான அளவு உங்ககிட்ட இருக்கும். உலகம் பார்த்தா அவங்களுக்கு என்ன குறை, அவ்வளோ இருக்காங்களேங்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கும் போதுங்கிற திருப்தி இருக்குங்க. இதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும்னு உண்மையாகவே ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை பெறுவங்களா என்ன தெரியுமா, ஒரு ஆசீர்வாதத்துக்காக அழுதேன், ஆண்டவர் எனக்கு இவ்வளோ கொடுத்து வச்சிருக்காரு, இதுவே போதும்னு நினைக்கிற வாழ்க்கை இன்னும் ஆசீர்வதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. அந்த மாதிரி தேவன் ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறார். தேவனை தொழுது கொண்டால் அவர் ஐஸ்வர்ய சம்பனராக இருந்து உங்களுக்கு எல்லாவித ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுவார். இன்னொரு காரியத்தை பார்த்தோமானால் 13ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படுவார்கள், சாபத்திலிருந்து ரட்சிக்கப்படுவார்கள், விட முடியாத தீய கிரியைகளிலிருந்து ரட்சிக்கப்படுவார்கள். முடிவிலே எல்லாவற்றையும் ரட்சிக்கப்பட்டு வாழ்ந்து சுகமாய் சுகித்து தேவனுக்குள்ள வாழ்ந்த ஒரு வாழ்க்கையை சாட்சியா வைத்து பரலோகத்திலே செல்கிறவர்களாக இருப்பார்கள். முழுமையான மீட்பை அடையவர்கள். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளப்படுகிற யாரும் ரட்சிக்கப்படுவார்கள், நித்திய ரட்சிப்பை அடைவார்கள். சாதாரண ரட்சிப்பு அல்ல. ஆண்டவருக்குள்ள உங்க குணத்தை மாற்றி 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 கொண்டு வந்து எல்லாரும் உங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபராய், எல்லாருக்கும் பொதுவான நபராய் உங்களை மீட்டெடுத்து நடத்துவார். அந்த உலகம் உங்களுக்கு சொந்தம் இல்லை என்பதை உங்களை பார்க்கிறவர்களுக்கு எல்லாம் புரிய வைக்கிற அளவுக்கு தேவன் உங்களை மீட்பாராம். நீங்கள் ஒரு பொன்னையோ பொருளையோ பதவியோ பட்டத்தையோ சார்ந்தவர்களே கிடையாது. நீங்கள் இயேசுவின் அன்புக்குள்ளாக தெளிவாக வாழ்கிறவர்கள் என்கிற அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறான்னு உலகம் உங்களை பார்த்து வியக்குமா? அப்படி ஒரு ரட்சிப்பை தேவனை தொழுது கொள்கிறவர்களுக்கு அவர் தருகிறார். ஆகவே தேவனை எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அப்படியாக தொழுது கொண்டால் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை மீட்கப்பட்டு கொண்டே இருக்கும். எதுலையும் சிக்கி தவிச்சிட மாட்டீங்க. உங்களை ரட்சிக்கிறவர் உங்களோடு இருக்கிறார். உங்களை மீட்கிறவர் உயிரோடு இருக்கிறார். எந்த காரியம் உங்களை அணுக விட மாட்டார். அவரை தொழுது கொள்வர்களுக்கு இவ்வளோ ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிறார். ஆகவே எல்லாவற்றையும் நினைத்து கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். முழங்கால் படியும். அன்பின் பரலோக தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, பரிசுத்தராகிய தேற்றவாளரே, மூவராகிய தெய்வமே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே,
உம்மை தொழுது கொள்ளுதல் எத்தனை பாக்கியம். பூமியிலே மனிதர்கள் எதை எதை தேடினாலும் ஒரு நேரத்தில் ஆண்டவரே நாம் தேவனை தொழுது கொள்ளுவோம், நமக்கு பிள்ளைகளையும் சந்ததியும் கொடுத்து மகிழ்கிறாரே அவரை தொழுது கொள்ளுவோம் என்று ஒரு சந்ததி உம்மை சேவிக்க ஆரம்பித்ததப்பா. ஆபிரகாமை நாங்கள் பார்க்கிறோம். நீர் சொன்ன இடத்துக்கு வரும்படியாய் அழைத்த போது அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வந்தார் ஆண்டவரே. இந்த இடத்தில் நீ இரு என்று சொன்ன போது தேவன் கொடுத்து விட்டார் என்று தன் குடும்பத்தை முதலாவது பார்க்காமல் தேடாமல் அங்கு முழங்கால் படியிட்டு உமக்கு நன்றி செலுத்தினார், தொழுது கொண்டார் ஆண்டவரே. இந்த பூமி சொந்தம் இல்லை, நமக்கு ஒரு பரம காணனாய் வைத்திருக்கிறார் என்று தன்னுடைய பிள்ளைகளுக்கு சந்ததிகளுக்கு எல்லாம் சாட்சியாக வாழ்ந்தார் ராஜா. யாக்கோபை பார்க்கிறோம், கோளின் நுனியிலே சாய்ந்து கொண்டு தொழுது கொண்டார். கோளும் கையுமாய் பிழைக்கச் சென்ற யாக்கோபை நீர் பெருகச் செய்தாலும் இதோ என்னை பெருகச் செய்த தேவன் இவரே என்று என் வாழ்க்கை இதில் தான் ஆரம்பித்தது. இதிலிருந்து என்னை கைவிடாத தேவன் இன்று என்னை கைவிட மாட்டார் என்று கோளின் மேல் சாய்ந்து கொண்டு தொழுது கொண்டாரே. யோசேப்பின் தொழுது கொள்வதை பார்க்கிறோம். என்னதான் எகிப்தின் அதிபதியாக இருந்த போது ஆண்டவரே நான் மரிக்கிற காலம் வரும், இந்த பூமியிலிருந்து நம்மளை ஆண்டவர் வேற தேசத்துக்கு கொண்டு போவார், என் எலும்புகளை முதல் கொண்டு எடுத்து விடுங்கள், நான் இங்கே வாழ்ந்தேன் அதிபதியாக இருந்தேங்கிற எந்த பட்டமும் பதவியும் எனக்கு தேவையில்லை, தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த நித்திய ராஜ்யமே வேண்டும் என்று தொழுது கொண்டாரே. 400 வருஷத்துக்கு பின்னாடி வருகிற சந்ததிக்கும் உரைக்கும்படியா இந்த வார்த்தையை எடுத்து உரைத்து வைத்து விட்டு போனாரே. இதோ முழங்கால் படிட்டு இருக்கிற ஒவ்வொருவர்களும் உம்மை தொழுது கொள்கிறவர்களாய் மாறட்டும். உம்மை தொழுது கொள்கிறவர்களுக்கு நீர் ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிறீர். உம்மை தொழுது கொள்கிறவர்களை எல்லாவித இக்கட்டிலிருந்து நீக்கி ரட்சிக்கிற இரட்சகராய் இருக்கிறீர், மீட்பராய் இருக்கிறீர். இவர்கள் இன்னைக்கு எந்தெந்த துக்கத்தில் எந்தெந்த காரியத்தில் இருந்தாலும் இதோ நாங்களும் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தொழுது கொண்டால் எங்களையும் கர்த்தர் மீட்பார் என்ற விசுவாசத்தோடு செல்கிறவர்களாய் இந்த முழங்கால்களை நீர் மாற்றித்தான். இவர்களுக்கு இருக்கிற தரித்திரம், இவர்களுக்கு இருக்கிற வேதனை, இவர்களுக்கு இருக்கிற உடல் சோர்வு, அசதிகள் எல்லாம் தேவனை உண்மையாக தொழுது கொள்ளும் போது நீங்கும் என்ற விசுவாசம் உருவாகட்டும். உண்மையாக உம்மை தொழுது கொள்ளட்டும். உண்மையாய் தொழுது கொள்கிற ஜீவியத்தை பரிசுத்தாவின் பலனை இவர்களுக்கு ஊற்றும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இது அப்படியே சரிதைக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முழங்கால் படித்திருக்க ஒவ்வொருவர்களையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், எங்களையும் தாழ்த்தி கொடுக்கிறோம். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.